தமிழகத்தின் தலைநகரம் சென்னையாய் இருக்கிற போது தமிழுக்கு எப்போதும் தலைநகரமாய் விளங்குகிற மாமதுரையிலே இந்த பெருவிழா நான்மாடக்கூடல் என்றும் கடம்ப வனம் என்றும் போற்றப்படுகிற மதுரைக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த மதுரை காஞ்சி நூலின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார். தமிழை தாய்ப்பாலைப் போல எளிய மக்களுக்கு ஊட்டியவர், தமிழின் சிகரத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கடலை கடைந்து தமிழமுதத்தை தந்ததாகத்தான் இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். பட்டிமன்றங்கள் இரவு நேர பல்கலைக்கழகங்களாக விளங்கிய காலத்தில் மதுரை அரசமரம் பட்டிமன்றம் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க பட்டிமன்றம், வடக்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பு நேரு ஆளாள சுந்தர விநாயகர் கோவில் பட்டிமன்றமும் அந்த வகைதான். அப்படிப்பட்ட பட்டிமன்றத்தில் உறங்கா நகரம் என்று பெயர் பெற்ற மதுரையில் மக்களை உறங்க விடாமல் தமிழால் தட்டியெழுப்பிய பட்டிமன்றங்களை மகா சன்னிதானம் நடத்திய போது அதன் தலகர்த்தராக விளங்கியவர்தான் அன்புக்குரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். காயப்பட்ட மொழி, சேதப்பட்ட மொழி, ஒதுக்கப்பட்ட மொழி, புறந்தள்ளப்பட்ட மொழி இன்றைக்கு செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது என்றால், தமிழுக்கு எந்த பண்புகள் இருந்தால், ஒரு மொழிக்கு என்ன பண்புகள் இருந்தால் செம்மொழி என்றால், தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பிறமொழி தாக்கமிழா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயரிய சிந்தனைகள், மொழி கோட்பாடுகள் என்று 11 பண்புகளை பட்டியலிடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி தமிழின் படைப்புகள்தான், ஒரு மொழியின் படைப்புகள்தான் அதை செம்மொழி என்ற உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் என்றால், அப்படிப்பட்ட படைப்புகளை தந்த அறிஞர் பெருமக்கள், அந்த அறிஞர் பெருமக்களில் முதன்மையாக விளங்குவர்தான் அன்புக்குரிய நம்முடைய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். திருக்குறளை பற்றி சொன்னார்கள். இந்த விழாவை உலக திருக்குறள் பேரவை மதுரை நடத்துகிறது. அதையெல்லாம் விட தனிச்சிறப்பு என்னவென்றால், தினம் ஒரு திருக்குறள் என்று தொலைக்காட்சியில் திருக்குறளை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்தான் நம் பெருமைக்குரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு மொழி சமயத்தை கடந்து, நம் பாராட்டுதலுக்குரிய எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, ஒரு மொழி சமயத்தை கடந்து எல்லா எல்லைகளையும் தாண்டி ஆட்சிக்கோ அரசுக்கோ வெண்சாமரம் வீசாமல் உலக மானுடத்தை பற்றி பேசிய ஒரு அறநூல் இருக்குமே, ஆனால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த திருக்குறளைத்தான் எளிய மக்களிடம், பாமர மக்களிடம் ஊடகத்தின் வாயிலாக கொண்டு சேர்த்த பெருமை ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு உண்டு. 1999 சென்னையிலே அவர்களுக்கு பாராட்டு விழா. ஒரு புறத்தில் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர், மறுபுறத்தில் ஐயா மூப்பனார் அவர்கள், அதற்கு நடுவே நாம், அதற்கு நடுவே ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். அன்று அவர்களுக்கு முத்தமிழ் பேரவை 1 லட்சம் விருது கொடுத்து 1 லட்சம் ரொக்கப்பணம் கொடுத்து பாராட்டு நடத்தியது. அந்த பெருமையை இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறோம். அந்த பெருமை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மதுரையின் பல சிறப்புகள் மதுரை காஞ்சியில் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் மேலாக என்ன சிறப்பு? அருமையாக எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் தங்கு தடையின்றி ஆற்றிய உரையில் பல சிந்தனை எழுச்சிகள், சிந்தனை சிதறல்கள், நம்மை விழிக்க வைக்கிற சிந்தனை சிதறல்கள். நிலையாமையை பற்றி பேசியதுதான் தமிழர் பண்பாடு, நிலையாமை பற்றி எண்ணியதுதான் தமிழர் நாகரிகம். ஆனால் புறநெறிகளுக்கும் தமிழ் நெறிக்கும் உள்ள வேறுபாடு, நிலையாமை உண்டு, வாழ்க்கை நிலையில்லாதது, நேற்று இருந்தவன் இன்று இல்லை, எந்த நேரத்தில் எப்போது வெள்ளம் வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்றாலும் நேற்று அவன் ஆற்றிய செயல்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞரின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறதோ அதை போல, அதைத்தான் திருக்குறள் சொன்னது. நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொன்னது. சுனாமி சுருட்டி போட்டது. அந்த தருணத்தில் நாங்கள் பல இடங்களில் பயணித்தோம். அப்படி பயணித்து பணியாற்றுகிற போது ஒரு இளைஞன் தனிமையில் அமர்ந்து கொண்டு
விரக்தியோடு அமர்ந்திருந்தான். வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கு போயிருந்தான். பேசக்கூட மறந்து விட்டான், மறத்து போயிருந்தான். அவனை தட்டி எழுப்பிய போது அவன் சொன்னான், ஒவ்வொரு குழியாக காட்டினான். இதில் என் அப்பா இருக்கிறார், இதில் என் தாத்தா இருக்கிறார், இதில் என் அம்மா இருக்கிறார், இதில் என் குழந்தைகள் இருக்கின்றன. கண்ணீர் விடுவதற்கு கூட வழி இல்லை. ஒரு இறப்பு நடந்தால் விழா நடத்துவோம் ஊரின் மயானத்தில். ஆனால் ஊரே மயானமாக போய்விட்ட பிறகு என்ன செய்ய முடியும்? அந்த நிலையாமையின் உச்சத்தில் இருந்த அந்த இளைஞன் மறுநாள் பரபரப்பான வாழ்க்கைக்கு பயணப்பட்டான். எங்கே? கடலுக்கு போகிறான், மீன் பிடிக்க போகிறான். ஒரு பெரியவர் அவனை நிறுத்தினார். இங்கே வாப்பா, ஏன் கடலுக்கு போனேன்? நேற்று தான் நம்ம எல்லாத்தையும் காவு கொண்டுருச்சே, இன்னைக்கு எதுக்குப்பா போகிற? உங்கள் அப்பா அங்கே தான் போயிட்டாரு, இந்த கடலில் தான். உங்கள் தாத்தா போயிட்டாரு, அப்புறம் எதுக்கு நீ இப்போ போகிற? திரும்ப கேட்டான் அந்த இளைஞன். அதிகம் படிக்காதவன், ஆகமம் தெரியாதவன், வேதம் கற்காதவன், திருக்குறளை கூட பார்த்திராதவன் தெளிவாய் சொன்னான். அவரை திரும்ப கேட்டான், ஐயா உங்கள் அப்பா எப்படி இறந்தார்? யோசிச்சு சொன்னார். அவராப்பா வீட்டில் தான் பாயில் படுத்து நோயில் போனார். உங்கள் தாத்தா? அவரும் அப்படித்தான்ப்பா, பாயில் படுத்து நோயில் போனார். ஐயா கோச்சிக்கிறாதீங்க, உங்கள் அப்பாவும் தாத்தாவும் படுக்கையில் படுத்துத்தான் உயிரை விட்டுருக்காங்க. அப்புறம் ஏங்கய்யா நீங்கள் தினம் ராத்திரி படுக்கையில் படுக்கிறீங்க என்று கேட்டான். இதுதான் நிலையாமையை புரிந்து கொண்ட விளக்கம். நெருநல் உளனொருவன் இன்றி இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. கரிகாலன் இன்றி இல்லை, அவன் கட்டிய கல்லணை இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை எழுப்பியவர் இன்றி இல்லை, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இன்றும் எழுப்பியவரின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜன் இல்லை, இன்றும் அந்த பெரிய கோயில் அவன் பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் வாழ்க்கை தத்துவத்தை தமிழ்மொழி உலகத்திற்கு எடுத்துச் சென்ற தமிழ் பண்பாட்டின் ஆழமான தடம். ஆக இங்கே ஒரு பண்பாட்டு போராட்டம் நடந்தது. இன்றல்ல, 7ஆம் நூற்றாண்டு, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு. வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய், அன்பு பொய், எல்லாம் பொய். ஓடு, வீட்டை விட்டு ஓடு, இடுகாடு நோக்கி ஓடு என்று புறநெறிகள் படையெடுப்பு நடத்திய போதுதான் தமிழ் பண்பாட்டின் தளத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு பெண்மணி இந்த மண்ணிலே தோன்றினார். இங்கு 5 பெண்மணிகளும் விளக்கேற்றிய அருமை காட்சி நாம் பார்க்க முடிந்தது. அன்புக்குரியவர்களே, அரசு சபையில் ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டாள். ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூடியிருக்கிற அவையில் ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டாள். அவள் பெண்மை அவமானப்படுத்தப்பட்டது. அவள் ஒரு சபதத்தை எடுத்தாள். என் பெண்மையை அவமானப்படுத்திய அரசை அழித்தே தீருவேன் என்ற சபதத்தை எடுத்தாள். அவள்தான் பாஞ்சாலி என்ற புரட்சி பெண்மணி. காப்பிய காலத்தில் ஒரு புரட்சி பெண்மணி தோன்றினாள். அவள் பெண்மைக்கு அவமானம் இல்லை. அவளது கணவன் கல்வன் என்று பழி சுமத்தப்பட்டான். தன் தலைவன் மீது சுமத்தப்பட்ட, வாழ்க்கை தலைவன் மீது சுமத்தப்பட்ட பழியை துடைப்பதற்காக அந்த பெண்மணியும் ஒரு சபதத்தை எடுத்தாள். தன் கணவனின் பழியை துடைத்துவிட்டு நீதிக்கு பங்கம் செய்த அரசை அழித்தே தீருவேன் என்ற சபதத்தை எடுத்தாள். ஆனால் இந்த நூற்றாண்டில், 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் இந்த மண்ணிலே தோன்றினாள். அவள் பெண்மைக்கு அவமானமில்லை. அவள் தலைவன் மீது, கணவன் மீது கல்வன் என்ற பழி சுமத்தப்படவில்லை. ஆனால் தமிழ் பண்பாட்டின் மீது பழி சுமத்தப்பட்டு, தமிழர் நாகரிகத்தின் மீது பழி சுமத்தப்பட்டது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது பழி சுமத்தப்பட்டது. அந்த பழியை துடைப்பதற்கு அந்த பெண்மணியும் ஒரு சபதத்தை எடுத்தாள். ஆளும் அரசை அழிக்கவில்லை, தடம் மாறி சென்ற அரசை மடை மாற்றி நாட்டின் புதிய வரலாற்றை திருத்தி எழுதினாள். தமிழ் பண்பாட்டை காத்த மங்கையர்க்கு அரசி என்ற பெண்மணி. அந்த பெண்மணியின் பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களின் பாதங்களை என் தலை தாங்கும் என்று சேக்கிழார் சொல்லுகிறார் என்றால் அதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எதற்காக? தமிழ் பண்பாட்டை காத்ததற்காக. நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தர் என்று தன்னை அறிவிப்பு செய்ததற்காக. அந்த ஞானசம்பந்தர் தான் தமிழின் அடைவுகளை பட்டியலிடுகிறார். எவ்வளவு பெரிய பட்டியல்! ஆக தமிழுக்கு பெருமை சேர்த்த பெருமை இந்த மண்ணில் தோன்றிய மங்கையர்க்கு அரசியாருக்கு உண்டு. இப்படி நிறைய பட்டியலிடலாம். அதில் சங்க இலக்கியத்தின் சாரத்தை எண்ணி பார்க்க வேண்டும். சங்க இலக்கியம்தான் பரந்துபட்ட பார்வை. இன்றைக்கு செல்போன்கள், சின்னத்திரைகள், இணையதளங்கள் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது.
ஆனால் இதையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அண்டங்களும் கண்டங்களும் விரிந்து பறந்த காலத்தில் உரத்து சொன்னது தமிழர் பண்பாட்டின் தடம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மகத்தான மந்திரத்தை உலகத்திற்கு சொன்னவன் தமிழன்தான். அருமையாக சொன்னார்கள். மதுரை காஞ்சி போரற்ற உலகத்தை விரும்புகிறது. இரண்டாம் உலகப் போரில் நடந்த அழிவுகளை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 அறைகள் கொண்ட வீட்டை கட்டித்தரலாம். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு பொது சுகாதார மருத்துவமனையை கட்டித்தரலாம் என்று அறிவியல் ஐநா ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் என்ன நடக்கிறது? இப்போதும் உக்ரைன் போர்க்களத்தில் இடிபாடுகளுக்கு நடுவே ஒரு சின்னஞ்சிறிய மலலை மலர், இடிபாடுகளுக்கு நடுவே இருந்து அந்த மலலை மலர் மீண்டு வருகிறது. அப்பா இறந்து போனார், அம்மா இறந்து போனாள். நிற்கதியாய் அனாதையாய் இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் படம் பிடித்து விட்டு கேட்கிறார், ஆர் யூ உக்ரைன், ஆர் யூ ரஷ்யன்? குழந்தை பதில் சொல்லவில்லை. ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ முஸ்லீம்? குழந்தை பதில் சொல்லவில்லை. நீண்ட நேர தேம்பலுக்கு பிறந்த பிறகு குழந்தை சொன்னது, ஆர் யூ உக்ரைன், ஆர் யூ ரஷ்யன் என்பதற்கும் பதில் சொல்லவில்லை. ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ முஸ்லீம் என்பதற்கும் பதில் சொல்லவில்லை. அந்த குழந்தை சொன்னது, ஐ எம் ஹங்க்ரி என்று சொன்னது. நண்பர்களே, பசிக்குத்தான் மதம் இல்லை, மொழி இல்லை, ஜாதி இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், யாராயினும் எந்த தேசத்தவராயினும் எந்த நாட்டவராயினும் அவரின் பசித்தீயை அணைத்திடுக என்றார். அதை நோக்கித்தான் மானுடம் பயணம் செய்தது. மதுரையில் நிறைய அமுத சுரபிகள் உண்டு, அல்லல்ல குறையாத அன்ன சத்திரங்கள் உண்டு. இங்க சங்க இலக்கியத்தின் சாரத்தில் தான் மானுடத்தின் மணிமுடியை நாம் பார்க்கிறோம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், செம்புளப் புயல் நேர்வோல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. வாழ்க்கையின் தொடக்கம் அதுதான். ஜாதி மதமற்ற மனக்கிளப்பு, மனக்கிளப்பில் தோன்றுகிற மனக்கிளப்பு. இங்கேதான் வாழ்க்கையின் தொடக்கம் இருக்கிறது என்று சங்கத்தமிழன் சொல்லுகிறான். அங்கிருந்து பார்க்கிறோம், இன்றெல்லாம் உலகத்தில் ஒரு செய்தியை பரிமாற்றுவதற்கு அன்றைக்கு மிக நீண்ட நேரம் மாறியது. ஒரு தந்தி வந்துவிட்டால் பயப்படுவோம். தந்திக்காரன் வந்தால் அவலச் செய்தியை தருவான், துன்பச் செய்தியை தருவான், மரணச் செய்தியை தருவான் என்று. அன்று இல்லாத பரபரப்பு இன்றைக்கு எப்போதும் பரபரப்புத்தான். செல்போன்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, சின்னத்திரைகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன, ஃபோன்களை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை மட்டும் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. பதட்டம் நிறைந்த வாழ்க்கையாக போய்விட்டது. அடுத்த ஊருக்கு தொடர்பு கொள்ள கால அவகாசம் நிறைய இருந்த காலத்தில் அமைதி இருந்தது. இன்றைக்கு எந்த மூலையிலிருந்தும் உலகத்தின் எந்த நாட்டிலும் தொடர்பு கொள்ளலாம் என்கிற போது மன அமைதி எங்கே போயிற்று? ஆனால் அன்றைக்கு சங்கத்தமிழன் நரையின்றி திரையின்றி மூப்பின்றி முதுமையின்றி வாழ்ந்தான். அதற்கு அவன் பட்டியலிடுகிறான். செயற்கை சாயம் அல்ல, நரையின்றி திரையின்றி மூப்பின்றி முதுமையின்றி இருப்பதற்கு நரையில்லாத தலைமுடிக்கு காரணம் செயற்கை சாயம் அல்ல. என்ன காரணம்? ஒற்றை வரியில் சொன்னான், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும், அல்லவை செய்யாத அரசு இருந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் என் ஊரை மேலாண்மை செய்தார்கள், செய்கின்றார்கள் என்று சொன்னார். அந்த நிலைப்பாடுதான் இளமையான வாழ்க்கைக்கு, மனப்பதட்டமில்லாத வாழ்க்கைக்கு. மருத்துவர்களிடம் போனால் உடற்பயிற்சியை விட உள்ள பயிற்சி முக்கியம், டென்ஷன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமென்றார்கள். அந்த வாழ்க்கையை சங்கத்தமிழன் அமைதியாய் மகிழ்ச்சியாய் நெகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி நிறைய பட்டியலிடலாம். சுருக்கமாக சொன்னார், தமிழ் அறிஞர் பெண்மக்களில் தமிழுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன? சமயோசிதமாக அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு சிந்திப்பது, அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு கருத்துக்களை சிந்தனைகளை காலவெள்ளத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பது. மகாகவிஞன் பாரதி அவன் காலத்திலே அவமானப்பட்டான். பாரதி சின்னப்பயல் என்று ஒரு கவிஞன் சொன்னார். பார் அதி சின்னப்பயல் என்று அவர் திரும்ப கவிதை எழுதினார். யார் அவரை தாக்கினாரோ அவர் பெயரை பார் அதி சின்னப்பயல் என்று பாடினார். இதுதான் தமிழ் புலவர்களுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. எண்ணி பார்க்கிறோம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதை இன்றைக்கு மேல்நாட்டு இலக்கிய உலகம் தனித்து போதிக்கிறது. அது நம் மொழியோடு நிரவி கிடந்தது. ஐன்ஸ்டீன் ஒரு மகத்தான மேதை. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உலகத்திற்கு பிரகடனம் செய்கிறார்.
அதற்காக நோபல் பரிசு கிடைத்தது. உலகமே அவரை கொண்டாடியது. கொண்டாட்டங்கள் நிறைய நடந்தபோது சலித்து போனார். ஐன்ஸ்டீன் ஒரு நாள் கூட்டத்துக்கு போகிறார். இதுபோல் பெரிய அரங்கம், பல கூட்டங்களில் பாராட்டு. சலித்து போன ஐன்ஸ்டீன் சொன்னார், அவர் டிரைவர் அவரை போலவே இருப்பார். டிரைவர்கிட்ட சொன்னார், ஏப்பா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், கடைசி மூலையில் நான் உட்காந்து தூங்குறேன், நீ மேடையில் போய் எனக்காக பரிசு வாங்கிட்டு வானார். டூப்ளிகேட் ஐன்ஸ்டீன் மேடைக்கு வந்துட்டார். அவருக்கு பாராட்டு நடந்துச்சு. அன்னைக்குன்னு கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சார், கொஞ்சம் நில்லுப்பா, எப்படி நம்ம ஊர் நக்கீர புலவர் சிவபெருமானே வந்தாலும் தப்புன்னு சொன்ன மாதிரி அந்த பெருமை மதுரைக்கு உண்டு. கொஞ்சம் நிறுத்துப்பா, உன்னுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் என்ன சொன்ன? E=mc². அது எப்படி வரும்? E=mc³ தான் வரும். அதை ப்ரூவ் பண்ணு, அப்புறம் பரிசு வாங்க. அங்கே இருக்கவருக்கு தூக்கம் போயிடுச்சு. உண்மையான ஐன்ஸ்டீனுக்கு டூப்ளிகேஷன் பதட்டமே படலை. என்ன கேள்வி கேட்குற, இதெல்லாம் ஒரு சுண்டைக்காய் கேள்வி, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், என் டிரைவர் பேசுவார், பாப்பா டிரைவர் மேலே வானார். இதுதான் சமயோசிதமாக செயல்படுவது. கற்றதை கேட்டதை உள்வாங்கிக் கொண்டு கிளிப்பிள்ளை போல் ஒப்பிப்பதல்ல தமிழ் மொழியின் திறன். கால வெள்ளத்திற்கு ஏற்றவாறு சுனாமி சுருட்டி போட்டாலும், எத்தனை வெள்ளப்பேடர் வந்தாலும் அதையும் தாண்டி தன் பண்பாட்டை நிலைநிறுத்துவதுதான் தமிழ் மொழிக்கே உரிய தனிச்சிறப்பு. காலம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். மிகச்சிறப்பாக ஐயா குறிப்பிட்டிருக்கார். பல செய்திகள் இதில் புதிய செய்திகள், அதை படிப்பதற்காக தான் சொன்னேன். தாய்ப்பாலைப் போல தமிழை எளிமையாகவும் அவரால் தர முடியும், பார்க்கடலைப் போல கடைந்து கடைந்து தமிழமுதத்தையும் அவரால் தர முடியும் என்பதற்குத்தான் இந்த நூல். சொல்கிறார், அயோத்தி பகைவர்களால் வெல்ல முடியாத நகரம், அதை உண்மையாக்கிட்டார் இன்னைக்கு ஐயா. மெக்கா நகரங்களின் தாய், ஜெருசலம் அமைதி, மதுரை மதில்கள் சூழ்ந்த நகரம். ஆம், மதில்கள் சூழ்ந்த நகரம்தான். பகைவர்களால் தாக்க முடியாத தமிழை காக்கின்ற மதில்கள் சூழ்ந்த நகரம்தான் மதுரை என்பதில் இரண்டு கருத்து இல்லை. நிறைவாக சொன்னால், தமிழுக்கு பல திணைகள் இருக்கிறது. அதில் காஞ்சி திணையை பற்றி, வஞ்சின காஞ்சியை பற்றி, ஆஞ்சி காஞ்சியை பற்றி நிறைய பட்டியலிடுகிறார். எப்படி ஒரு பெண் தன் கணவனுக்கு யாரும் இல்லாத போது போர்க்களத்தில் காயப்பட்டு கிடப்பவனை பேய்கள் தீண்டாமல் காக்கிறாள், அது ஒரு திணை. அதை போல புறப்புண் ஏற்பட்டு விட்டது, இப்படிப்பட்ட புண்ணை தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று தன்னைத்தானே கிழித்து கொண்டு வீர மரணத்தை சந்திக்கிற ஒரு திணை. இப்படி நிறைய சிந்திக்கலாம். ஐயா சாலமன் பாப்பையா அவர்களின் தமிழ் தொடர் எப்படிப்பட்டது? அருமையாக இஸ்லாம் கிருஷ்ணன் சொன்னார். பழமை புதுமை, முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் தமிழில் அவர் செயல்பட முடியும் என்பதற்குத்தான் இந்த நூல். புதுமை எங்கே இருந்து தோன்றுகிறது? வானவெளியிலிருந்து அப்படியே வருவதல்ல. எப்படி வயல்வெளிகளில் மக்கிப்போன குப்பைகளும் கூளங்களும் உரமாக மாறி புதிய பயிரை உற்பத்தி செய்வதற்கு அமைகின்றதோ, அடித்தளமாக அமைகிறதோ, அப்படித்தான் பழமை தாயாக, புதுமை பழமையீன்ற தாய்மையீன்ற சேயாக விளங்குகிறது என்பதற்கு அடையாளம்தான் அவரது தமிழ் பணி. பாரதியின் வாழ்க்கை வரலாற்றைப் போல செல்வத்திற்கு அவன் அடிமைப்பட்டவன் அல்ல, செல்வாக்கிற்கு அஞ்சியவனும் அல்ல. செட்டிநாட்டுக்கு பாரதி வருவான். செல்வச் சீமான்கள் முழு 100 ரூபாய் தாளை பரிசாக தருவார்கள். வீட்டில் வறுமை, ஏழ்மையில் செல்லம்மா அல்லாடுகிறாள், அடுப்பில் பூனைகள் தூங்குகிறது, பாலுக்கு பிள்ளைகள் அழுகிறது. அஞ்சாமல் முழு 100 ரூபாய் தாளை இப்படி பாற்றான். சரணப்படவில்லை பாரதி. சாகா வரம்பற்ற என் கவிதைக்கு இந்த காகிதமா சன்மானம் என்று சுக்களாக கிழித்தறிந்தான். செல்வத்திற்கு அடிமைப்படவில்லை, செல்வாக்கிற்கு அடிமைப்பட்டானா? விழியசைவில் விரலசைவில் உலகத்தை உருட்டி போட்ட மகாத்மா காந்தியடிகள் புகழின் உச்சத்தில் இருக்கிறார். சென்னையில் அவரை சந்திக்கிறான் காந்தியடிகள். தடைகளை தாண்டி சந்திக்கிறான். சந்தித்து கேட்பான். காந்தியடிடம் பாரதி கேட்பார், இன்றைக்கு சென்னை கடற்கரையிலே ஒரு பொதுக்கூட்டம், நீங்கள் தலைமை தாங்க வேண்டும். கேட்பவன் பாரதி. அதற்கு மகாத்மா உதவியாளர் அழைத்து நாட்குறிப்பை பார்க்க சொன்னார். உதவியாளர் இன்று முடியாத, நாளை வைத்துக் கொள்ளலாம் என்றார். வேகமாய் எழுந்தான் பாரதி. சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றைக்குத்தான் அந்த கூட்டம் நடைபெறும், உங்களுக்கு பதிலாக நானே அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவேன் என்று சொல்லிவிட்டு சிங்க நடையிட்டு வெளியே போனான். அதிர்ந்து போனார் காந்தி. யார் இவர் என்று கேட்டார். இவர்தான் எங்கள் மகாகவி என்றார்கள், தேசிய கவி என்றார்கள். ஒற்றை வரியில் காந்தியடிகள் சொன்னார், இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர், பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார். நாமோ காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போனோம், பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போனோம்.
இந்த நிலையிலே தான் சுருக்கமாக சொன்னால் வாழும் காலத்தில் யாரை நாம் பாராட்டி இருக்கிறோம், போற்றி இருக்கிறோம்? இதே மேலமாசி வீதியில் மகாத்மா காந்தியடிகள் இருக்கிறார். கதராடை அணியுங்கள் அணியுங்கள் என்று உபதேசிக்கிறார். மதுரைக்காரர் தமிழன் என்றைக்கும் சுயமரியாதைக்காரன், பிறரை சிந்திக்க வைப்பவன். காந்தியடிகளே கேட்குறார், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, கதர் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட ஏங்க காசு? மதுரை மேலமாசி வீதியில் குஜராத்தி வீட்டில் தங்கி இருக்கிறார். அந்த வீடு இன்று நினைவு சின்னம். நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, கையில் வாங்குறதுக்கு கதர் வாங்க எங்கள்கிட்ட ஏங்க காசு? அன்று மாலை பொதுக்கூட்டம் காந்தி பொட்டல் என்று அழைக்கப்படுகிற பகுதிக்கு போகிறார். லட்சக்கணக்கான நெசவாளர்கள் காத்திருக்கிறார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு காந்தியடிகள் வருகிறார். 3 முழ வேட்டியை உடுத்தி கொண்டு மேலே ஒரு இடுப்பாடையை கட்டிக்கொண்டு வருகிறார். என்ன இப்படி வர்றீங்களேன்னு கேட்குறாங்க. இதுதான் என் உடை இனி எப்போதும் என்றார். காந்தியடிகளை எளிய கோவனாண்டி குளத்திற்கு மாற்றி காட்டியது மதுரைதான் என்பதை மறந்துவிட முடியாது. இதே உடையோடு தான் எங்கே போகிறார்? லண்டன் வட்டமேஜை மாநாட்டுக்கு. எல்லோரும் கேலி பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள். ஒற்றை வரியில் சொல்லுகிறார், என் உடையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், என் கருத்தை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்படுங்கள் என்றார். அந்த நிலையிலே தான் வாழுங்காலத்தில் வாழுகிற தலைவர்களை, அறிஞர்களை போற்ற மறந்த தேசம். பிர்தௌசி என்ற மகா கவிஞன், பாரசீக கவிஞன், அந்த மன்னனை பாராட்டுகிறான். 60,000 கவிதைகள். ஒரு கவிதைக்கு ஒரு பொன் தர வேண்டும் என்று நிபந்தனை போட்டான். 60,000 கவிதைகள். அவன் மன்னரின் அமைச்சர் சொன்னார், கருவூலம் காலியாக போயிருந்து 60,000 பொண்ணெல்லாம் தர முடியாது, போயான்றார். அவர் போன பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த கவிதைகளை படித்த மன்னன் சொன்னான், அவனை கூட்டிகிட்டு வாங்க. 60,000 பொண்ணு இல்லையா, அதுக்கு மேலே கொடுக்கலாம், அவனை கூட்டிவார்கள் என்றார். 60,000 பொண்ணை எடுத்துக்கொண்டு பிரௌதூசி வீடு நோக்கி போனது அரண்மனை வாசிகள். 60,000 பொண்ணை மூட்டையில் கட்டிக்கொண்டு போகிறார்கள் பிரௌதூசி வீட்டுக்கு. அந்த கவிஞன் பிரௌதூசியின் சடலம் ஊரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறது. எதற்கு 60,000 பொண்ணை அவன் கேட்டான்? அவனுக்காக அல்ல, அவன் வாழ்ந்த ஊரை வளப்படுத்துவதற்காகத்தான் 60,000 பொண்ணை கேட்டான். இப்படித்தான் வாழ்கிறவர்களை, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை போற்ற மறந்த தேசத்தில் வாழும் காலத்தில் தமிழின் உயரத்தை எல்லா மக்களுக்கும் அடையாளம் காட்டிய பெருமைக்குரியவர் தான் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். அவருக்கு எத்தனை விருதுகள் வந்தாலும் தகும். தமிழுக்கு அவர் ஆற்றியிருக்கிற பெருமைகள், தமிழுக்கு அவர் ஆற்றியிருக்கிற தொண்டுகள் என்னாலும் மறக்க முடியாத தொண்டுகள். தமிழ் நகரத்தில் அவர் பிறந்ததற்கு, தமிழின் தலைநகரத்தில் அவர் வாழ்ந்ததற்கு இதுதான் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய பணியாகும். அந்த பணியை நாம் பாராட்டுவோம், போற்றுவோம். உலக திருக்குறள் பேரவைக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.